2011-15 வரை அமைச்சராக செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்த வழக்கில் இந்த வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை சோதனை நடத்தி கடந்த 2023ஆம் ஆண்டில் செந்தில் பாலாஜியை கைது செய்தது. செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடரக்கூடாது என உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை வாதம் செய்திருக்கிறது. செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த பிறகு 2024ஆம் ஆண்டு அவருக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். கோபாலகிருஷ்ணன், வணக்கம். விவரங்கள். நிச்சயமாக நவீனா, செந்தில் பாலாஜி தற்போது அமைச்சராக தொடரப் போகிறாரா இல்லையா என்கின்ற ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. அதற்கான கெடுவும் அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் மிக முக்கிய செய்தியாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த சூழ்நிலை தான் செந்தில் பாலாஜி அவர்களுடைய இந்த வழக்கினை சற்று நாம் பின்னோக்கி பார்க்க வேண்டியிருக்கிறது. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில், அதாவது இது 2011 முதல் 2016 வரையிலான காலகட்டத்தில் அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார். அப்போது அவர் பணம் வாங்கிக் கொண்டு பயனாளர்களுக்கு வேலை வாங்கி தருவதாக, ஓட்டுநர், நடத்துனர் உள்ளிட்ட பல்வேறு வேலைகளை வாங்கி தருவதாக கூறி அவர் பணத்தை பெற்றுக்கொண்டு வேலை வாங்கி தரவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்தது. இதையடுத்து சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் செந்தில் பாலாஜி 2023ஆம் ஆண்டு அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். அதாவது இந்த வழக்கினுடைய ஒரு சுருக்கத்தை மட்டும் நாம் பார்க்கின்றோம். இந்த வழக்கு நீண்ட காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் 2023ஆம் ஆண்டு அமலாக்கத்துறையினுடைய ரெய்டுக்கு பிறகாக, அதாவது பல்வேறு இடங்களில் சோதனை நடந்தது. குறிப்பாக மிக முக்கியமாக தலைமைச் செயலகத்தில் அவருடைய அறையிலேயே சோதனை செய்து பல்வேறு சான்றுகள், பல்வேறு விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு சென்றதாக சொல்லப்பட்ட சூழ்நிலையில் இந்த வழக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டு அமலாக்கத்துறையால் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டார். அப்போதும் அவர் அமைச்சராகவே தொடர்ந்தார். அது மட்டுமல்ல, அவரது துறைகள் மற்ற அமைச்சர்கள் வசம் சென்றாலும் அவர் செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராகவே நீடித்தார் என்பதையும் பார்க்கிறோம். ஆனால் பல முறைகள் அவர் சென்னை மாவட்டத்தினுடைய முதன்மை அவர் நீதிமன்றத்திலும் சரி, அதே போல உயர்நீதிமன்றத்திலும் சரி, உச்சநீதிமன்றத்திலும் சரி மாறி மாறி தனது ஜாமீன் மனுக்களை அவர் தாக்கல் செய்திருந்தார். ஆனால் அமைச்சராக அவர் நீடித்த காரணத்தினால் அவருக்கு ஜாமீன் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது. இந்த வழக்கு கிடைத்ததாக செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அவர் எப்போது அமைச்சராக இருந்து பதவி விலகினாரோ அப்போது அவருக்கு ஜாமீன் கிடைத்தது. அது எப்போது என்று பார்த்தால் 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. அடுத்த சில நாட்களிலேயே, அதாவது அவர் வெளிவந்த அடுத்த சில நாட்களில், ஓரிரு நாட்களிலேயே மீண்டும் அவருக்கு அவர் அமைச்சராக இருந்த சமயத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள முக்கிய இலாக்காக்களான மின்சாரம், மதுவிலக்கு, ஆயத்தீர்வைத்துறை மீண்டும் அவருக்கு வழங்கப்பட்டது. இது பல்வேறு சலசலப்புகளை ஏற்படுத்தியிருந்தது. அதே சமயம் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய கோரி சென்னையைச் சேர்ந்த வித்யாகுமார் மற்றும் அமலாக்கத்துறையினர் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இது அடுத்த கட்ட நகரமாக பார்க்க முடியும். இது ஒரு மேல்முறையீட்டு மனு என்று நாம் பார்க்க முடியும். உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் மிக காட்டமான கேள்விகளை எழுப்பியிருந்தது. செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி வேண்டுமா, சுதந்திரமாக நீங்கள் இருக்க வேண்டுமா, அல்லது ஜாமீன் வேண்டுமா என்று கேள்வி எழுப்பியிருந்த நீதிபதிகள் மனுதாரர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தார்கள். அதாவது இந்த அமைச்சர் பதவியை பயன்படுத்தி அவர் தடயங்களை அளிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களும் மனுதாரர்கள் வைத்திருந்தார்கள். அப்போது செந்தில் பாலாஜி தரப்பில் சொல்லப்பட்டிருந்த விஷயம் என்னவென்றால், வைக்கப்பட்ட வாதம் என்றால், நான் இந்த அமைச்சர் பதவிக்காக அதை எந்த விதமான துஷ்பிரயோகம் செய்யவில்லை, அதே சமயம் நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதை ஏற்க தயாராக இருக்கிறேன் என்று அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. இது தொடர்பாக இந்த வாத பிரதிவாதங்களை கேட்டிருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் மிக காட்டமான கேள்விகளை எழுப்பியது. அதாவது செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி வேண்டுமா அல்லது ஜாமீன் வேண்டுமா என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இந்த வழக்கை 28ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். 28ஆம் தேதி தள்ளி வைத்தது என்றால் என்னவென்றால், கெடு விதித்திருந்தார்கள். மிக முக்கியமாக, நீங்கள் இது தொடர்பாக முடிவு செய்ய வேண்டும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உத்தரவு பிறப்பித்த கெடு விதித்திருந்தார்கள். ஒன்று, நீங்கள் உங்களுடைய அமைச்சர் பதவி வகிக்க வேண்டும் அல்லது ஜாமீன் வேண்டும் என்று 2 ஆப்ஷன்ஸ் மட்டும் கொடுத்திருந்தார்கள். 2 பிரிவுகள் மட்டுமே அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது இதில் ஏதேனும் ஒன்றை மட்டுமே அவர் தேர்வு செய்ய முடியும் என்று சொல்லப்பட்டது. இதையடுத்து அவர் செந்தில் பாலாஜி சட்ட ஆலோசனை நடத்தியிருக்கிறார் என்றும், இதன் பிறகாகவே அவர் தன்னுடைய பதவியை, அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய முன் வந்திருப்பதாகவும், அதன் காரணத்தினாலேயே இன்று அவர் சட்டமன்றத்தில் பேச வேண்டிய இடத்தில் அமைச்சர் ரகுபதி அந்த விஷயங்களை பேசி இருக்கிறார் என்றும், அவரிடத்தில் இருந்து பேசி இருக்கிறார் என்று உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் உடனடியாக
உடனடியாக செந்தில் பாலாஜி தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து ஜாமீனில் தான் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று சட்ட ஆலோசனைகள், சட்ட நிபுணர்கள் சொன்ன முடிவுகளின் அடிப்படையில் இந்த முடிவுகள் எடுத்திருக்கிறார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஏற்கனவே தனது ஆதங்கத்தை சட்டமன்றத்திலேயே வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் செந்தில் பாலாஜியுடைய முக்கியமான துறைகள் அவருக்கு மாற்றப்படலாம் என்கின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி எந்த நேரத்திலும் இந்த இறுதி முடிவெடுத்து தனது அமைச்சரை பொறுப்பிலிருந்து விலகப் போவதாகவும் ராஜினாமா செய்ய இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தனது பொறுப்பை துறக்க இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே ஒட்டுமொத்தமாக தமிழக அமைச்சரவையில் மாற்றங்கள் ஏற்படாது என்றும் சொல்லப்படுகிறது. நவீனா, விரிவான தகவல்களுக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.